இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏன் நான் வாசிக்கிறேன்னாக்கா, இதுல என்னுடைய தேவன், என்னுடைய தேவாதி தேவன், என்னுடைய கர்த்தாதி கர்த்தர் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பின்வரும் சந்ததிகளுக்காகவும் அநேக வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த வேத புத்தகத்துல சொல்லி இருக்கிறார். நான் அந்த வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, உடன்படிக்கைகளை தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால், அவை அனைத்தும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பின்வரும் சந்ததிக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம். யோனா தெரியுமா? எங்க இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம். எடுத்தாச்சா எல்லாம்? யோனா, நீ அட்டவணையில பார்ப்பியோ, முன்னாள் அட்டவணையில பார்ப்பியோ, பின்னால் அட்டவணையில பார்ப்பியோ, எங்க இருக்குன்னு பார்ப்பியோ, பார்த்து எல்லாரும் எடுக்க பார்க்கலாம். ஒருத்தர் தான் எடுத்திருக்கிறாரு. யோனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டு பாடுவாங்க, யோனாவே யோனாவே நினிவேக்கு போனீரோன்னு. எடுத்துட்டீங்களா? அந்த பிள்ளைங்களாம் பைபிள்ல நிற்க பாரு. அவங்களாம் பக்கத்துல கூட்டி நிறுத்து. பரம சிஸ்டர் அந்த வெள்ளை ஷால் போடுறது வந்து அந்த பிள்ளை உன் பக்கத்துல நிறுத்து. பைபிள் கேட்கட்டும், வசனம் படிக்கட்டும். எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தவங்கள ஒரு அலையிலேயே சொல்லு. சந்தோஷம். யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 1 10 வரை. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ண கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகள் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இன்னும் தொடர்ந்து வசனம் வாசிக்கிறேன். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை எல்லாம் பார்த்து
தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாத்தீங்களா? இந்த 10வது வருஷம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 10வது வருஷம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அவர்கள் தங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம். எல்லா நம்மளுக்கு காரணம் பரமபிதாவே, பரமதகப்பனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இதோ இந்த நேரத்தில் சுவாமி எங்கள் கண்மலை மேற்பாடுகிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதி தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியா இருக்கத்தக்கதாக சுவாமி எங்கள் கண்களை திறந்தரலும், காதுகளை திறந்தரலும், எங்கள் இருதயத்தை திறந்தரலும், உங்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக தகுதி எங்களுக்கு தந்து சுவாமி எங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் என்று எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். பாருங்க, இந்த கதை முன்னாலே யாராவது படிச்சிருக்கீங்களா? ஹலோ 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 இந்த கதை யாராவது முன்னால படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் உட்கார. இங்க பாருங்க, யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தா. எல்லாத்தையும் தெரியுமா? யார் யாரெல்லாம் தெரியும்? ஒரு அலையிலே சொல்லுவாங்களா? யோனா தீர்க்கதரிசி படிச்சவங்களா, தெரிஞ்சவங்களா ஒரு அலையிலே சொல்லுவாங்களா? யோனா தீர்க்கதரிசி எபிரேய தீர்க்கதரிசி, என்ன எருசலேம்ல இருந்த தீர்க்கதரிசி, என்ன அவன் யூதா தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ போய் அந்த நினிவேக்கு எதிராக விரோதமாய் என்ன சொல்றாரு? நீ எழுந்து மகாநகரமாய் நினிவேக்கு போய் அங்கே நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. இன்னைக்கு பிரசங்கிக்கிறவங்க என்ன பண்றாங்க? பிரதர் உனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். பிரதர் நீ காணிக்கை கொடு பிரதர், நீ அதை பண்ணு பிரதர், இதை பண்ணு பிரதர், உனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். அவர் என்ன பண்ணுவார்? தினைக்கும் குடிக்கிறவரா இருப்பாரு, பொண்டாட்டி போட்டு அடிக்கிறவரா இருப்பாரு, கெட்ட வார்த்தை பேசுறவங்க எல்லாம் அவருக்கு என்ன சொல்லுவாங்க? உனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். இங்க பாரு, ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய தீர்க்கதரிசிகிட்ட, நீ நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் நான் சொல்லுன்ற வார்த்தையை சொல்லுன்றார். சரியா? இன்னைக்கு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் இங்க கவனி, எல்லாரும் இங்க கவனி. பரமன்னு சொன்ன உன்னை சுற்றி இருக்க பிள்ளைகளுக்கு கவனின்னு சொன்ன. சரியா? அங்க பாருங்க, விரோதமாய் பிரசங்கின்னு சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கு நாமெல்லாம் என்ன மாதிரி பிரசங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாத ஊற்றாக இருப்பாய், உன் அரண்மனை செழிப்பாகவும் உன் பிள்ளைகள் கொழுப்பாகவும் இருப்பார்கள். நீ உனக்கு பணத்துக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு குறைவில்லை, சமாதானத்துக்கு குறைவில்லை சொல்றாங்க. அப்படிதான் பற்றி பிரசங்கம் தான் கேட்கணும்னு நினைப்போம். இன்னைக்கு ஒரு தம்பி சாட்சி அழகா சொன்னாரு, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்காக நான் சிறு பிள்ளைகள் எடுத்து என்ன பண்றேன்? ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு வர்றதெல்லாம் என்னது? கஷ்டம், கண்ணீர், துன்பம். இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியம் செய்யறேன். அப்ப பாருங்க, ஆண்டோட ஊழியத்தை செய்ய சொல்லி இந்த மனுஷனை அனுப்புறாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? முதல்ல ஓடியே போய் சேர்ந்தான், எங்கேயே போயிட்டான். அவர் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. 2வது தடவை அதனால ஆரம்பிக்குது. 2வது தடவை கர்த்தருடைய வார்த்தை யோனா கொண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு எதிராக விரோதமாய் பிரசங்கின்றாரு. என்ன அப்ப பிரசங்க எல்லாருமே என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷமா சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் சொல்ல போறேன். ஏன்னா நான் சொல்ல போற டீட்டெயில் வேற, நான் சொல்ல போற மேட்ரு வேற, நான் சொல்லி கொடுக்க போறது வேற. சரியா? அப்ப பாருங்க, இந்த யோனா எழுந்து போறான். இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் ஒரு ஊழியக்காரன். இங்க நிறைய ஊழியக்காரங்க உட்காந்துருக்கீங்க, ஊழியக்காரர் ஆக போறவங்க உட்காந்துருக்கீங்க, ஊழியக்காரர் வந்து நம்பி என்ன பண்றவங்க ஓடி ஓடி போய் காசு கொட்டுறவங்கள இங்க உட்காந்துருக்கீங்க. என்ன ஊழியக்காரரை தேடி திருச்சிக்கு போறீங்க, திருநெல்வேலிக்கு போறீங்க, அங்கங்கன்னு ஓடுறீங்க, சென்னைக்கு போறீங்க, எங்கெங்கயோ போறீங்க. நீங்களாம் இங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக சொல்றேன் நானு. இந்த யோனான்ற தீர்க்கதரிசி எழுந்து எங்க போனா? நினிவே பட்டணம் போனா. நினிவே பட்டணம் எவ்வளவு பெருசா இருக்குதா? மகாநகரமா, மகா பெரிய நகரமா. அதுல குறுக்க நடந்து எத்தனை நாள் ஆகுதா? குறுக்க நடந்து எத்தனை நாள்? ஐயோ, இது 40 கிடையாது, இது 3 நாள் தான். என்ன குறுக்க நடந்து எத்தனை நாள்? 3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்குது. என்ன
அவரு 40 இது வைக்கிற மாதிரி வைக்கிறாரு, கொய்யா வைக்கிற மாதிரி. குறுக்க நடந்தா எவ்வளவு எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆகும் நடக்கிறது. அப்ப நெடுக்க நடந்தா எத்தனை நாள் ஆகும்? அது எப்படி இருக்கு? நெடுக்க நடந்த 3 நாள் ஆகும். குறுக்க நடந்தாலே 3 நாள் ஆகுதியா? இங்க இருந்து விளையாட்டு இப்படி குறுக்க நடந்தா 1 மைல் ஆகுது. நீ சுத்தி போனா எவ்வளவு நேரம் ஆகும்? பிங்கி நீ சொல்லு. விளையாட்டுருக்கு விருதாலத்தை சொல்லு. நீ 2 கிலோமீட்டர் குறுக்க போனா 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படி சுத்தி போனா 2 கிலோமீட்டர். அப்ப குறுக்க நடந்தா வேத புத்தகம் சொல்லிருக்கு, குறுக்க நடந்தா எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு ஆகுதா? 3 நாள். இந்த ஊழியக்காரர் பாருங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, இன்னும் அதிசயம் செய்யறவரு, அற்புதம் செய்யறவரு, தீர்க்கதரிசி. எவ்வளவு தூரம் நடந்தாரு? 1 நாள். 1 நாள். 1 நாள் நடந்து போய் என்ன பண்ணாரு? இன்னும் 40 நாள் இருக்கு. இந்த 40 நாள் நினைவே அவிழ்க்கப்படும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? திரும்பி வந்துட்டாருங்க. ஹலோ ஊழியக்காரங்கள, இங்க நிறைய பேர் ஊழியக்காரங்க இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஊழியக்காரங்க ஆக போறவங்க இருக்காங்க. இந்த தீர்க்கதரிசி பாருங்களேன், ஏசாமி அனுப்பிச்சாரு, ஆண்டவர் அனுப்பிச்சாரு. அவன் என்ன பண்றான்? நினைவே குறுக்க நடந்தா 3 நாள் ஆகும். ஆனா 1 நாள் பிரயாணம் போய் என்ன பண்ணிட்டான்? இன்னும் 40 நாள்ல நினைவே கவிழ்க்கப்படும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அவரு வெளியில வந்துட்டாரு. ரைட்டா? இன்னைக்கு ஊழியக்காரங்க நீங்கள என்ன பண்றீங்க? இது இந்த ஊழியக்காரங்களுக்கா, இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கா? இன்னைக்கு ஃபுல்லா நான் ஏசாமியை பற்றி இருக்கிறவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் காலையிலேயே சொன்ன ஏசாமி பிள்ளைங்களை எப்படி இருக்கணும்? மிலிட்டரி சோல்ஜர் போல இருக்கணும். அவங்கள காப்பாற்றணும் பாவத்துல இருந்து, அவங்கள ரட்சிக்க ஹெல்ப் பண்ணணும். சும்மா வந்து உட்காந்துட்டு போகக்கூடாது. ஏசாமி வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும், மற்றவங்க அதன்படி நடக்க சொல்லி கொடுக்கணும். நான் காலையில சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப பாருங்க, இந்த தீர்க்கதரிசி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி, ஒரு தடவை விட்டா போதுன்னு ஓடி போயிட்டான். அவர் சின்ன பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. என்ன மீனை போட்டு முழுக வச்சாரு. இந்த கரையில கக்கன்ச்சு, அந்த கரையில இருந்து என்ன பண்றான்? சுத்தம் பண்ணிக்கிட்ட போய் நினிவேல திரும்பி ஆண்டவர் சொல்றேன், 2ஆம் முறை நான் உனக்கு சொல்றேன், என்ன பண்ணி நினிவேல போய் நான் சொல்றது அதுக்கு விரோதமாக சொல்லு, அவருக்கு நல்லபடியா சொல்லுன்னு சொல்ல விரோதமா சொல்ல சொன்னாரு. அவன் போனா 3 நாள் போய் அவன் சொல்ல வேண்டியவன் என்ன பண்றான்? ஒரே நாள்ல ஒரே தடவை சொல்லிட்டு என்ன பண்றான்? வந்துட்டான் இல்லையா? 3 நாள் குறுக்க பிரயாணம் பண்ணாக்கா அவன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அவன் என்ன பண்றான்? ஒரே நாள்ல ஒரு தடவை சொல்லிட்டு வந்து எங்க உட்கார்றான்? பாலைவனத்துல வந்து உட்காந்துக்கிட்டாரு. அவர் கொட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டாரு. என்ன அதுக்கு பாருங்களா? அப்போ இங்க என்ன கவனிக்கணும் இருக்க ஊழியக்காரங்க? என்ன ஆண்டவர் 40 நாள் கொடுக்குறாரு இல்லையா? இந்த நினைவே 40வது நாள் 41வது நாள் கவிழ்க்கப்படும். அப்ப இந்த 40 நாள் நீ ஊழியக்காரனா இருந்தா நீ என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணுமா? யார் சொந்த ஜோம் பண்ண? இன்னைக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க இல்லையா? யார் ஜோம் பண்ணுன்னு சொன்ன? கை தூக்கு நல்ல பிள்ளையா? யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே நல்ல பிள்ளை. நீ தான் சொன்னியா? சரி, சந்தோஷம். சரியா? அப்ப ஊழியக்காரங்களா இருக்கீங்க, கிறிஸ்தவங்களா இருக்கீங்க, உங்க ஊர் 40வது நாள் அழிய போகுது, 41வது நாள் அப்படின்னு என்னையா பண்ணுவீங்க? யோனா மாதிரி ஊரை விட்டு வெளியில வந்து ஒரு கொட்டை பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்களோ? ஹலோ, யோனா மாதிரி இல்லைன்னா ஒரு 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 10க்கு 10 ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்களா இப்ப, அதை போல ஒரு வீடு கட்டிட்டு உட்காந்துருப்பீங்களா? வேற ஊருக்கே ஓடிடுவீங்களா? எங்க வந்துருவீங்க? எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு வெளியில வந்துடுவீங்களா? வெள்ளங்காட்டு வந்துருவீங்க. அப்ப வெள்ளங்காட்டையும் சேர்த்து அழிச்சிடுவீங்க. சாத்தியத்துல இருந்து வெள்ளங்காட்டு கூட்டு வந்து வெள்ளங்காட்டையும் சேர்த்து அழிச்சிடுவாங்க அவங்க. என்ன அப்ப ஊழியக்காரங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஜனங்களோட சேர்ந்து செத்து போவீங்களா? ஜெபிப்பீங்களா? இங்க பாருங்க, இந்த யோனான்றவன் ஒரு கிறுக்கன், ஒரு 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 தீர்க்கதரிசி, ஆண்டவருக்காக ஊழிய செய்றவன். 40 நாள் ஆகுன்னு சொன்னாரு ஆண்டவர். அவனுக்கு யோசிக்கிறதுக்கு அறிவு இல்லை. என்ன நானா இருந்தா என்ன திரும்ப பண்ணிருப்பேன்? அந்த 40 நாளும் ஒரு ஒரு ஊடா போயிருப்பாங்க, ஒரு ஒரு தெருவா போயிருப்பாங்க, ஒரு ஒரு குடிசையா போயிருப்பாங்க, ஒரு ஒரு இடமா போய் தெருவுல பாக்குறதுனால நீ அழுகி போற என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொல்றது கேளு. 40 நாள் ஆண்டவர் அழிஞ்சு போன்னு சொன்னாரு. 39 நாள் அழிஞ்சு போன்னு சொல்லியிருக்கிறாரு. 38 நாள் ஆயிடுச்சு. எல்லாம் இன்னைக்கு கடைசி நாள் என்ன பண்ற?
ஆண்டவர் ஏத்துக்கிட்டான். நீ என்ன விட ஒரு 4 அரை வேணா அரைஞ்சிடறான், என்னை எட்டி ஒதுக்கணும்னு நினைச்சா ஒதுச்சிடறான். ஆனா என்ன பண்ண, அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளு. எத்தனை பேர் அதை போல சொல்லுவீங்க? அல்லையா சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பேரும்? அது பாருங்க, அந்த ஆண்டவர் 40 நாள் கொடுத்தாரு. 40 நாள் கொடுத்த தேவனுக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவருக்கு ஊழியக்காரனுக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது, அந்தஸ்து கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. அந்த ஊழியர் எப்படியாவது அழிஞ்சா போகுது. நம்மளுக்கு என்னன்ற ஒரு கேர்லெஸ், ஒரு பொறாமை அங்க இருக்கிற மக்களை பற்றி. என்ன, நினைவே 40 நாள் அழிஞ்சு போய் சொல்லு விரோதமான போய் சொல்றான். ஒரே நாள் தான் சொல்றான், ஒரே தடவை தான் சொல்றான். திரும்பி உடையந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான், கொட்டா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இது எப்ப அழிய போகுதுன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க? உங்களோட ஸ்மார்ட்டுங்க, உங்களோட ஸ்மார்ட்டுங்க. இங்க இருக்க ஊழியக்காரர்களே உங்களோட ஸ்மார்ட்டுங்க, இங்க இருக்க விசுவாசிகளை உங்களோட ஸ்மார்ட்டுங்க. அந்த நினைவை அழிய போகுது அப்படின்னு கேட்டது என்ன பண்ணாங்க? அவங்களாம் ஒரு தடவை சொல்லிட்டு ஓடிவிட்டான். ஆனா என்ன பண்ணாங்க? அந்த மக்கள் எல்லாரும் ஊர் தலைவர் சொல்லுவாரு பார்க்கல, ஊர் தலையாரி சொல்லுவாரு பார்க்கல, ஊர்ல கட்சி செக்ரட்டரி சொல்லுவாரு பார்க்கல, ஊர் கட்சி பொறுப்பாளர் சொல்லுவாரு பார்க்கல, ஊர் கட்சி எம்எல்ஏ சொல்லுவாரு பார்க்கல, யார் சொல்லுவாரு பார்க்கல. அவன் என்ன பண்றான்? ஒருவர்த்தனும் தேவனை விசுவாசித்து அப்போ 5வது வசனம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடித்து கொண்டார்கள். இங்க பாருங்களேன், இது ஒரு சூப்பரான கதைங்க. இது சூப்பரான ஒரு காரியம் நடந்தது. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடித்து கொண்டாங்க. அது எங்க போகுது? அதுக்கப்புறம் கோல் சொல்றதுக்குன்னே ஒரு 4 பேர் இருப்பான். நல்லது செய்யலாம் சொல்லுவான், கட்டை செஞ்சாலும் கோல் சொல்லுவான். அது போல அந்த செய்தி எங்க போச்சு? 6வது வசனத்துல அந்த வசனம், அந்த செய்தி ராஜாவுக்கு போகுதுங்க. ராஜாவுக்கு அப்புறமா தான் போகுது. என்ன, ராஜாவுக்கு போகும்போது ராஜா என்ன பண்ணாரு? அவர் கெட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பு கழிச்சு போட்டு ரட்டை உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். அப்ப பாருங்க, கீழே இருந்து மேல போகுது. அப்ப இது நல்ல நாடா கெட்ட நாடா? நினிவேன்ற ஒரு நல்ல நாடு. என்ன, எவன் கேட்டானோ மெசேஜ், எவன் கேட்டானோ யோனாவுடைய சத்தத்தை அவன் என்ன பண்ண உடனே, ஆமா அவன் அறிவிச்சான யாரோ அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான், மேல வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்களில் சில பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க? நாகராஜ் வந்திருக்கியா? இன்னைக்கு வரலையா? அந்த பக்கம் போகலையாப்பா? இது நம்ம ஊர்களில் சில பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க? மற்ற பிள்ளைகளை கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. என்ன, அப்ப பாருங்க, இங்க நடக்கிறது அதுதான். இல்ல, எவனோ ஒருத்தன் கேட்டா, இல்ல 10 பேர் கேட்டா, அந்த 10 பேர் அந்த ஊரை ரெடி பண்ணா, அந்த தெருவை ரெடி பண்ணா, அந்த ஏரியாவை ரெடி பண்ணா, அந்த சத்தம் எங்க போச்சு? ராஜாவுக்கு போச்சு. ராஜாவுக்கு வந்து ராஜா என்ன பண்ணாரு? அவன் எவன் சொன்னான் கூட்டு வாடா, அவன் தலையை வெட்டுவான்னு சொன்னாரா? அவனுக்கும் தெரியுது அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு, ரைட்டா? அவரும் அதுல என்னவா இருக்கிறாரு? ஒரு பார்ட்னரா இருக்கிறாரு. அவரும் அதுல பங்கா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? உடனே அங்க வஸ்திரத்தை என்ன பண்றாரு? ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு, ராஜ வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு என்ன பண்றாரு? இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார. இங்க நாம சாம்பல் என்ன பண்றோம்? பாத்திரம் கழுவுறதுக்கு. இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. அந்த காலத்துல பாத்திரம் கழுவுறதுக்கு சாம்பலும் புளியும் போட்டு கழுவுவாங்க. இப்பெல்லாம் சாம்பல் என்ன பண்றோம்? வயல்ல போடுறோம், பொட்டாஷ். அப்ப சாம்பல்ல போய் உட்காடுறான். அவனும் சொல்றான், என்ன சொல்றான்? மிருகங்கள் பால் கண்டு, ஆடு மாடு நாய் நரி பன்னி என்னன்னால நீ வச்சிருக்கியோ எல்லாத்தையும் என்ன பண்ண? சாக்கு போட்டு மூடு. சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, தீவனமும் கிடையாது, தண்ணியும் கிடையாதுங்க. மூடுறான். எல்லாம் 3 நாள் என்ன பண்றாங்க? உபவாசத்துல இருக்காங்க. அதெல்லாம் மனம் திரும்பிடுறாங்க, என்ன செய்த பாவத்தை நினைச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாராம்? 10வது வசனம் சொல்லு, யாரோ ஒருத்தர் படி. எங்க நீங்க பஸ்கா வரலையா? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு
அதை செய்யாது. இங்க பாருங்களேன், நாம பாவம் செஞ்சு நாம என்ன பண்ணுவோம்? நாம பாவம் செஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மனஸ்தாபப்படுவோம் இல்லையா? அந்த பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்போம். இங்க பாவம் செய்யாத ஒருத்தர் தான் செய்ய போற தீங்க நினைச்சு என்ன பண்றாராம்? மனஸ்தாபப்பட்டு அது என்ன பண்ணாரா? செய்யாம விட்டாராம். இவர் என்ன, இவர் ஆண்டவர் அவரு? அவருக்கெல்லாம் நாமெல்லாம் பாடம் எடுக்கணுங்க. ஒரு கணத்துல அறிஞ்சு நம்ம இன்னொரு என்ன பண்ணுவோம்? அடுத்தது போன பிபிஎஸ்ல ஒரு காரியம் நடச்சு, அவன் என்ன அரைஞ்சிட்டான் சார், நான் அவனை என்ன பண்ணணும்? அரைஞ்சாதான் சார் எனக்கு நிம்மதி வரும். என்ன சாத்தியக்கான விளங்காட்டுற என்ன பண்ண, அரையிற வரைக்கும் அவன் விடமாட்டான். ஆனா இங்க பாருங்க, இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? தான் செய்ய நினைக்கிறது தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆனா அங்க ஒரு கேனையும் உட்காந்துருக்கான், அங்க ஒரு கிறுக்க ஒருத்தன் உட்காந்துருக்கான். எங்க உட்காந்துருக்கான்? பாலைவனத்துல கொட்டா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு? 40 நாள்ல, இன்னைக்கு ஒரு நாள் 31 ஒரு நாள் ஆயிடுச்சு. 39 நாள்ல இந்த நினைவு என்ன பண்ணப்படும்? அழிய போகுது. சோதமன் குமார் அழிஞ்ச போல கந்தகமும் நெருப்பும் வந்து என்ன பண்ண, அந்த இதை அழிக்க போறாரு. நான் என்ன பண்ண போறேன்? உட்காந்து அதை பார்க்க போறேன். நான் சோறே தின்னாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண போறேன்? இங்க உட்காந்து அந்த நினைவை அழியறத பார்க்க போறேன். அதுதாங்க மனுஷன் புத்தி. அதுதாங்க மனுஷன் புத்தி. நீ தீர்க்கதரிசியாரு, நீ ஊழியக்காரனாரு, நீ ஞானியாரு, நீ தீர்க்கதரிசி சொல்றாரு, பல பாஷை பேசுறாரு, நீ சுகம் கொடுக்குற என்ன அர்த்தம்? உன் புத்தி என்னவா இருக்கும்? மனித புத்தி தான் இருக்கும். ஆனா தேவனுடைய புத்தியை பாத்தியா? அவர் மன திருப்பதை கண்டு தான் செய்ய நினைத்து தீங்க நினைத்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாத்தீங்களா? இது ஒரு டிஃப்ரெண்டா இல்ல? ஏன் சாமி மனஸ்தாபப்படுறாராயா? பிதாவாகிய தேவன் மனஸ்தாபப்படுறாராயா? ஏன் சாமி இதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு நல்லாவா இருக்குது? நினைவேல ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சொல்லிவிட்டு ஒரு தடவை சொல்லிவிட்டு ஓடி போய் உட்காந்துருக்கான் பாலைவனத்துல, எப்ப அழிய போகுதுன்னு பாக்குறதுக்கு. என்ன ஆனா இவர் என்ன பண்றாரு? பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாம் மனஸ்தாபப்படுறான், எல்லாம் மரமாறிட்டான். நான் என்ன பண்ண போறேன்? நானு இவ்வளவு பெரிய மரமாறேன். நான் என்ன பண்ணக்கூடாது? அழிக்க கூடாதுன்னு மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாரு? தான் செய்ய நினைத்து தீங்கை செய்யாத இருக்கிறாராம். இதை பார்க்க யோனாவுக்கு ஒரு இது ஆகுது பாருங்க. என்ன யோனான்ற தீர்க்கதரிசி அடுத்த 4வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். யாரும் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். போது இது பாருங்களேன். ஒருத்தர் செத்து விட்டானா நம்மளுக்குலாம் எப்படி இருக்கும்? மாமியார் செத்து விட்டா நம்மளாம் அப்பா ஒரு தொல்லை ஒழிஞ்சுது. மாமனார் செத்து விட்டாக்கா பரவாயில்ல, 2 தொல்லையும் ஒழிஞ்சிச்சு. என்ன அந்த அந்த மாமனார் வீட்டுல எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா இன்னும் நல்லாவா இருக்கும்? என்ன இங்க பாருங்க, யோனாவுக்கு என்ன நினைவே அழிஞ்சிருந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதுங்க யோனாவுக்கு இது மிகவும் தரிசனமா இருந்துச்சு. அவன் கடுக்கோபம் கொண்டு விட்டான் ஏசாமி மேல, ஆண்டவர் மேல கோபம் வந்துருச்சு அவருக்கு. என்ன நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஏரி மேல கோச்சிக்கிட்டு ஏதோ பண்ணாத போயிட்டாரா, இதனால என்ன ஆகும்? அவருக்கு தான் அமைச்சல் எடுக்கும், அவருக்கு தான் நாத்து அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது போல இவரு 40வது நாள் அழியலன்றதும் நினைவு அழியலன்னா அவருக்கு என்ன இருந்துச்சு? அவரு கோபம் வந்துச்சு. ஏசாமி கோபம் வரல, ஏசாமி மனஸ்தாபப்பட்டாரு. தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும், உன் செய்த காரியத்துக்காகவும், உன் பிள்ளைகளுக்காகவும், உன் வீட்டுல இருக்கிறவர்களுக்காக அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? நீ மன திரும்பும் போது மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். நீ மனஸ்தாபப்படுகிற தீங்கு செய்வது மற்றவர்களுக்கு தவறானதுன்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். என்ன அவர் சொல்றாரு பாருங்க. இங்க யோனா மனஸ்தாபம் கோபப்பட்டு அவன் கேட்கிறான் 2வது வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்துல இருக்கும் போதே நான் இது சொல்லவில்லையா உமக்கு? இது நிமித்தமே நான் என்ன பண்ணேன்? துண்டுக்கான துணிக்கான வேற ஊருக்கு ஓடி போயிட்டேன். ஆனா நீர் என்ன பண்றீரு? நீரோ இரக்கமும் மனவிருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். அப்ப இந்த முட்டாள அறிஞ்சிருந்தான்னாக்கா ஊழியக்காரன் அவன் என்ன பண்ணிருக்கணும்? தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கணும் இல்லையா? 40 நாள் நாயா அலைஞ்சு
இன்னைக்கு எலெக்ஷன் இது பண்றாங்க, என்ன பண்றாங்க? கேம்பெயின் பண்றாங்க. எலெக்ஷனுக்கு என்ன பண்றான்? அவன் வாக்கு சேகரிக்கிறான். அதுக்கு என்ன பண்றான்? ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்குமா, 22ஆம் தேதி வரைக்குமா, 19ஆம் தேதி வரைக்குமா? 19ஆம் தேதி வரைக்கும் அவன் சாப்பிட்டானா, ஆய் போனானா, குடிச்சானா, அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. என்ன பண்ணுவான்? அவன் ஃபுல்லா ஓடி அங்கேயும் இங்கேயும் ஓடி மூளை முழுக்க எல்லாத்துலயும் போய் அவனுடைய கட்சியை பற்றி இது பண்ணுவான். அது போல இந்த தீர்க்க தேசம் என்ன பண்ணிட்டு 40 நாளும் சுத்தி இருக்கணும். நினைவேவ சுத்தி இருந்தானா அவன் மோட்சத்துக்கு போகும்போது அவனுடைய வலது பக்கத்துல ஒரு பெரிய கூட்டத்தை பார்ப்பான். ஆண்டவரே இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, இலை யோனா, நீ நினைவேல உன்னால ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்டா இது. உனக்கே தெரியலையா? இது மூச்சு தெரியலையா? புஷ்பா பார்த்த தெரியலையா? இந்திரஜித்தை பார்த்த தெரியலையா? பழக்கடை பாலை பார்த்த தெரியலையா? மலரை பார்த்த தெரியலையா? மல்லிகாவை பார்த்த தெரியலையா? பிலிப்பை பார்த்த தெரியலையான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆனா இவன் ஒரு நாள் உள்ள ஓடி ஒரு தடவை சொல்லிட்டு எங்க வந்து உட்காந்துக்கிட்டான்? வெளியில வந்து உட்காந்துக்கிட்டான். என்ன அப்ப அந்த தேவனை பற்றி அவனுக்கு தெரியுது. கிறிஸ்தவ பிள்ளைகளை, இங்க இருக்கிற பிள்ளைகளை, ஊழியக்காரர்களே, இதோ அந்த தேவன் மனதுள்ள தேவனா இருக்கின்றார். நான் தயாளனா இருந்தால் நீ அது போல இருக்க மாட்டேன்ற சொல்லியிருக்கா வசனத்துல. மத்தியில இருக்குது, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அப்ப இந்த தேவன் மனதுருகிற தெய்வமா இருக்கிறாரு. ஆனா நீ எப்படி இருக்கிற? என்ன யோனா போல இருக்கியா? நினைவே மக்களை போல இருக்கியா? இல்ல இந்த தேவனை பற்றி பின்பற்றுகிறவன் தேவகுமாரனாக நீ மாற போறியா? அவர் என்று மனதுருகினார். அவர் சொல்றாரு, இந்த 4ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் எடுத்து பாருங்களேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேர், 20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகி நினைவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ என்றார். அப்ப தேவன் பாருங்க, எல்லாத்துக்கும் என்ன பண்றவரா? டேய் தம்பி, தேவன் என்ன பண்றவரா இருக்கிறாரு? எல்லாத்துக்காகவும் பரிதவிக்கிற தேவனா இருக்கிறார். மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். கவலைப்படுகிற தேவனா இருக்கிறார். கஷ்டப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்ப நீ பாவியா இருக்கும்போது நீ பாவியான மனுஷனா இருக்கும்போது அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? உனக்கா பரிதவிக்கிறார் இருக்கிறாரா? இருக்கிறாரா? பிலிப்பை சொல்லு, இருக்கிறார். அதுதான் நம்ம ஆண்டோட ஸ்பெஷாலிட்டி. எந்த மனுஷனை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் நேரா பார்க்கிறவரா இருக்கிறாரு. பிலிப்பை அவர் நேரா பார்க்கிறவரா இருக்கிறாரு. மல்லிகாவை நேரா பார்க்கிறவரா இருக்கிறாரு. புஷ்பாவை நேரா பார்க்கிறவரா இருக்கிறாரு. பழக்கடை பாலுவை நேரா பார்க்கிறவரா இருக்கிறாரு. ரைட்டா தப்பா? அவருக்கு யாரும் ரெக்கமெண்டேஷனே தேவை இல்லையா? ரெக்கமெண்டேஷனுக்கு யோனா விட்டுருந்தா யோனா என்ன பண்ணிருப்பான்? நினைவை சாம்பல் ஆக்கியிருப்பான். ரைட்டா தப்பா? நினைவை சாம்பல் ஆக்கியிருப்பான். ஆனா தேவன் என்ன பண்றாரு? அங்க மனஸ்தாபப்படுறாரு. தான் செய்ய போகிறேன் என்று சொல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த நகரத்தை காப்பாற்றுகிறாரு. அவனுக்கும் ஒரு செருப்படி கொடுக்குறாரு.